சோழர்கால சிற்றிலக்கியங்களில் கலிங்கத்து பரணி, மூவருலா, குலோத்துங்க சோழன், பிள்ளைத்தமிழ், தக்கையாக்க பரணி, நலவெண்பா, அம்பிகாவதி கோவையெல்லாம் இருக்கு நிறைய. சரி, அதெல்லாம் பாடமாக்கியிருப்பீங்க. அதில் நம்ம ஒரு எலுமாறா அந்த பரணி இலக்கியத்தை பற்றி நம்ம பார்க்கலான்னு யோசிக்கிறேன் நான். சரியா பாப்போமா? பிள்ளைகள் பாப்போமா? ஓகே. 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 பாருங்க, நான் ஒரு பாயிண்ட்ஸ் ஃபார்மில் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பந்தய அமைப்பில் எழுதுங்க. 96 வகை பிரபந்தங்களும் ஒன்றாக தான் பரணி காணப்படுது. பிரபந்தங்கள்னா சிற்றிலக்கியம். பிரபந்தத்துக்கு இன்னொரு பேர்னா சிற்றிலக்கியம். 96 வகை பிரபந்தங்களும் பிரபந்தங்களுள் ஒன்றாக பரணி காணப்படுகிறது. சரியா? ஓகே. அடுத்து அப்படியே நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு பாயிண்டா வாசிங்க. வாசிங்க பார்ப்போம். வாசிங்க, ஒரு ஆள் கடகடன்னு வாசிங்க பார்ப்போம். நல்லா தெளிவாக வாசிக்கக்கூடிய வாசிங்க வாசிங்க வாசிங்க. ஆயிரம் ஆயிரம் யானைகளை அமர்ந்தே வென்ற வீரன் ஆயிரம் பற்றி யானைகளை பாடப்படுவது. அமரிலே வென்ற வீரன் பற்றி பாடப்படுவது. அடுத்து. கடவுள் வாழ்த்து, கடை திறப்பு, காடு பாடியது முதலிய உறுப்புகள் அமைந்தது. ஆ புறப்பொருள் அமைதி தோன்ற தாளிசையில் பாட பெற்றுள்ளது. ஓகே. போர்க்களம் ஒன்றை பெற்ற பேய்கள் பரணி நாளிலே கூழ் அண்டு உண்டு மகிழ்ந்து போர்க்கள தலைவனை வாழ்த்துவதாக பாடப்பெறும் இலக்கியம் ஆகும். ஓகே. அடுத்து. பேய்களுண்டு மகிழும் போர்க்கள சித்தரிப்பு கூலி சரி சரி சரி. வாசிங்க. பேய்கள் உண்டு மகிழும் போர்க்கள சித்தரிப்பு கூலி பேய்களும் பாத்திரங்களாக அமைவது. தலைவனின் போராற்றல் பரணியில் கூறப்படுகின்றது. ஓகே. அதாவது இதில் மெயின் வந்து பிள்ளைகள், இந்த பரணிங்கிறது வந்து காளி தெய்வத்தோட சம்மந்தப்பட்ட விஷயம். காளிங்கிறது வந்து என்ன சொல்றது, ஒரு இப்போ பழி கொடுக்கக்கூடிய தெய்வம். இப்போ அது நம்ம என்ன இறைவனுக்கு வந்து சாதாரணமாக வந்து பொங்கல் படையல் தான் படைக்கிறது வழக்கம். ஆனால் காளிங்கிறது வந்து பழி, அதாவது ஒரு ஒரு வீரத்துக்கு ஒரு அறிகுறி. சரியா? வீரத்துக்கு அறிகுறியாக்கக்கூடிய ஒரு கடவுள் தான் காளி. சரியா? எனவே இந்த வீரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் தான் இந்த பரணி இலக்கியத்தில் சொல்லப்படுது. சரி, அதில் பிறகு 1000 யானைகள் அமரில வென்ற வீரன் பற்றி பாடப்படும். அதில் அந்த இதில் வந்து 1000 யானைகளை அமரில வென்ற வீரன். அப்போ வீரன்ட அந்த 1000 யானைகளையும் அடக்கியவனாக ஒரு வீரன் காணப்படும். அது அந்த பாடுபொருளுக்குள்ளே வருது. கடவுள் வாழ்த்து, கடை திறப்பு, காடு பாடியது முதலான உறுப்புகள். பாருங்க, கடவுள் வாழ்த்து, கடை திறப்பு, காடு பாடியது 3 அம்சங்கள் அதுக்குள்ளே இருக்கு. புறப்பொருள் அமைதி தோன்ற கலித்தாலிசையால் பாடப்படுது. அது ஒரு செய்யுள் மரபுன்னு கேட்டால் கலித்தாலிசை. சரியா? கலித்தாலிசையால் பாடப்பட்டிருக்கு. போர்க்களம் ஒன்றை பெற்ற பேய்கள் போர்க்களம் ஒன்றை பெற்ற பேய்கள் பரணி நாளிலே கூலட்டு உண்டு மகிழ்ந்து போர்க்கள தலைவனை வாழ்த்துவதாக பாடப்பெறும் இலக்கியம் ஆகும். என்ன சொல்ல வரங்க டபுள்? இப்போ ஒரு வீரன் ஒரு போர்க்களத்தில் போரிடும்போது அங்கே உயிர்கள் வந்து சாதாரணமாக என்னது இழக்கப்படும். எல்லாம் என்ன செய்வாங்க? இறந்துருவாங்க. இறந்து அவர்கள் ஆத்மாவாக பேயாக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஆகிடுவாங்க. எனவே இந்த இடத்துல பழைய பேய்களும் இருக்கு, புதிய இந்த உயிரிழந்தவரும் இருப்பாங்க. எனவே போர்க்களம் ஒன்றை பெற்ற பேய்கள் பரணி நாள், அது ஒரு 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 நாள், ஒரு 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 என்ன சொல்றது, பொருத்தமான ஒரு ஒரு நாள், பரணி நாள். சரியா? ஒரு முகூர்த்தம்லாம் பார்க்குறோம் அந்த நல்ல நாள், அந்த மாதிரி பரணி நாள். பரணி நாளிலே கூழட்டு உண்டு. கூழட்டுங்கிறது வந்து அந்த கூழ் குடிக்கிற அந்த ஒரு கூழட்டுங்கிறது கூழ். மகிழ்ந்து போர்க்கள தலைவனை வாழ்த்துவதாக, அதாவது அந்த போர்க்களத்தில் எனது வீர மரணமாக இறந்தவர்கள் காரணம் வந்து இவன் தான். அந்த அந்த போர் வீரனை வந்து பா வாழ்த்தி பாடுற ஒரு இலக்கியமாக காணப்படும். எனவே இது ஒரு ஒரு வீரனை வாழ்த்தி பாடணும், சோழர்கால இலக்கியம் தானே. எனவே அதற்கு ஒரு ஒரு உருவத்தை உருவாக்கணும். இப்படி இப்படி ஒரு சித்தரிப்பு, இப்படி வந்து என்னது போர்க்களம் ஒன்றை என்னது 1000 யானைகளை அமரில் வென்ற வீரன் பற்றி பாடப்படுவது, கடவுள் வாழ்த்து, கடைத்திறப்பு, அந்த விஷயங்கள், போர்க்களம் ஒன்றை பெற்ற பெய்கள் பரணை நாளிலே கூலட்டு உண்டு மகிழ்ந்து போர்க்கள தலைவனை வாழ்த்துவதாக, இப்படி வந்து ஒரு அமைப்புக்குள்ள இருந்து இந்த இந்த இலக்கியம் அமையுது. பேய்கள் உண்டு மகிழும் போர்க்கள சித்தரிப்பு கூலி பேய்களும் பாத்திரங்களாக அமைவது, தலைவனின் போராற்றல் பரணியில் கூறப்படுகின்றவே. தலைவன் என்னது போராற்றல் தான் மெயினாக இருக்கும். ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்ற இலக்கண இலக்கண விளக்க பாட்டியல் பரணிக்கு இலக்கணம் கூறுகின்றது. அப்போ பரணிக்கு என்னது 1000 யானை. அதனால தான் நம்ம 1000 என்னது யானைகளை வென்றவனை பற்றி பாடுன்னு நம்ம சொல்கிறோம். ஆணை 1000 எல்லாம் பாடம் வைக்கணும். ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என இலக்கண விளக்க பாட்டியல் பரணிக்கு இலக்கணம் கூறுகின்றது. இவ்விலக்கியம் அகப்பொருள் மரபையும் புறப்பொருள் முறையும் தனது அகப்பொருளும் இருக்குமா புறப்பொருளும் இருக்குமா, அகம் காதல் ரீதியான விஷயங்களும் இருக்குமா போர் ரீதியான விஷயமும் இருக்குமா. திணைப்புலத்தில் காவல் செய்வோர் ஒரு பரண் அமைத்து அதன் மீது அமர்ந்து திணைக்கதிர்களை கொத்தி தின்ன வரும் பறவை கூட்டங்களை துரத்துவது போன்று போர்க்களத்தில் வீரன் ஒருவன் யானை மீது அமர்ந்து எதிரிகளை துரத்தும் செய்தி பற்றி கூறும் நூல் பரணினமாகும். பாருங்க, அது நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தேன். பரணிக்கு சொல்லப்படுகின்ற இலக்கணங்கள், வரைவிலக்கணங்கள்லாம் பாருங்க.
திணைப்புலத்திலே காவல் செய்வோர் பரண் அமைத்து பரணிங்கிற எத்தனை பேர் பரண் ஒரு மேடை மாதிரி ஒரு விஷயத்தை அமைத்து திணைப்புலத்தில் காவல் செய்வோர் பரணன மேடை அமைத்து அதன் மீது அமர்ந்து திணைக்கதிர் அங்கிருந்து நேரடியாக உயரத்திலிருந்து திணைக்கதிரில் கொத்த தின்ன வரும் பறவைகளை குடங்களை துரத்துவது கெட்டபோல்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அப்படி யோசிங்களேன் துரத்துவது போன்று போர்க்களத்தில் வீரன் ஒருவன் போர்க்களம்ங்கிறது இந்த இடத்துல பரன் மாதிரி வீரன் ஒருவன் யானை மீது அமர்ந்து சரியா அந்த யானை மீது அமர்ந்து பரன் அமர்ந்த எதிரிகளை துரத்தும் செய்தி பற்றி கூறும் நூலுங்கிறனால அந்த பரன் பரணியா மாறி இருக்கு யானையில் இவர் அமர்ந்துங்கிறது எனது அந்த திணைப்புலத்தில் காவல் செய்வோர் பரன் மீது அமைந்ததுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு விளங்குதா என்ன சொல்றேன்ட்டு விளங்குதா ஓ சார். அணி மணி முதலி அதை வாசிங்க அரசனின் வில் அதை வாசிங்க அப்படியே கடகடன்னு வாசிட்டு போங்க அரசனின் வில் வேல் வாழ் வாசிங்க அரசனின் வில் வேல் வாழ் ஆகிய படைக்கலங்களால் அமைக்கப்பட்ட போர் பரண் மீது அமர்ந்து புலவர் இந்நூலை பாடுதலாலும் இந்நூல் பரணி என்னும் பெயர் பெற்றது. அணி மணி முதலிய அரிய பொருட்களை வைத்து காக்கும் செப்பு பரணி என அழைக்கப்படுகின்றது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்ததினை பாடுவது காரணமாக இந்நூல் பரணி என வழங்கப்படுகிறது. பரணி நாளில் வெற்றி நல்கும் காடுகளு செல்வியான கொற்றவைக்கு கூழாக்கி சமைத்து இட்டு கூத்தியற்றி நின்று ஆடி வழிபாடு நிகழ்த்துவது காரணமாக பரணி என்று பெயர் வந்தது. பரணிக்கான அறிமுகம் போல விஷயம். இதுல நீங்க எல்லாத்தையும் எழுதுறதுக்கு நேரம் போதுமா? நமக்கு எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு இருக்கணுமா? இல்லை, இதில் நம்ம ஒரு 15-20 பாயிண்ட் பார்த்தா அதில் ஒரு 4-5 பாயிண்ட் எழுதினாலே போதும். முக்கியமான விஷயங்களை அதை நம்ம ஒன்றுனா பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல் நான் ஏற்கனவே சொன்னது பரணி நாளிலே வெற்றி நல்கும் காடுகள் செல்வியான அது அந்த வெற்றி நாள்னா அந்த பிளஸிங் காளிகிட்ட போய் நம்ம வேண்டோம்னா அது வெற்றி நமக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. எனவே அந்த கொற்றவை காளி கூழாக்கி சமைத்து இட்டு கூத்தியற்றி என கூத்து ஆடி நின்று ஆடி என்ன செய்வாங்க, ஆடுவாங்க. என்னமோ ஒரு படத்தில் இருக்குது, என்ன படத்தில் பிள்ளைங்க டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது, நம்ம ஒரு படத்தில் அந்த கார்த்திகை படம் ஒன்றில் சரியா இந்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு அவங்களோட வந்து மரபு அப்படி சரியா அப்படி அந்த மாதிரி அவங்களோட வீரத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் வெற்றியை தந்த காளிக்கு நன்றி சொல்லும் முகமாகவும் இவ்வாறு என்னது ஆடுவாங்களாம். அப்போ எனவே இது என்னது பொதுவாக பரணிக்கு சொல்லப்படுகின்ற இலக்கணம். இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறோம், என்ன பண்ணி பார்க்க போகிறோம், கலிங்கத்து பரணி. என்ன இது வந்து சோழர் காலம்ங்கிற அடிப்படையில் மன்னண்ட புகழ் தான் பாடப்படும் கூடுதலாக. சரியா? ஓகே, வாசிங்க பார்ப்போம் கலிங்கத்து பரணிய. குலோத்துங்க மன்னனின் படைத்தளபதியான கருணாகர தொண்டமானை பாட்டுடை தலைவனாக கொண்டு கலிங்க நாட்டின் மீது அவன் போர் செய்து வென்ற சிறப்பை கலிங்கத்து பரணி பாடுகிறது. பரணி இலக்கணத்திற்கு இலக்கணம் பாடிய இந்நூலை பரணிக்கோர் சயங்கொண்டார் என்ற புகழை கொண்டு சயங்கொண்டார் பாடினார். பரணி இலக்கியத்தில் முதலில் தோன்றியது கலிங்கத்து பரணி ஆகும். கலிங்கத்து பரணி எளிய இனிய நடையும் பொருட்சிறப்பும் கற்பனை நயமும் காவிய சுவையும் ஓசை சிறப்பும் பெற்று விளங்குகிறது. வெரி குட். சரியா? கவனிங்க, இது வந்து கலிங்கத்து பரணி. நல்ல பேருக்குள்ள ஒரு விஷயத்தை உள்ளடக்கிங்க பிள்ளைகள். கலிங்கத்து பரணினா கடற்கடன் ஞாபகம் வந்து நான் கலிங்கம் பரணி என்னது குலோத்துங்க மன்னனின் படைதளிப்பென கருணாகர தொண்டமானை பாட்டுடை தலைவனாக கொண்டு கலிங்க நாட்டின் மீது அவன் போர் செய்து என்னது குலோத்துங்க மண்ணின் படைத்தளபதி யார், கருணாகர தொண்டைமான். அந்த அந்த பாட்டுடை அவனை சரியா குலோத்துங்க மண்ணின் படைத்தளபதியான கருணாகர தொண்டமானை பாட்டுடை தலைவனாக கொண்டு கலிங்க நாட்டின் மீது அவன் போர் செய்து வென்ற, கலிங்க நாட்டில் போய் அந்த கலிங்கத்து பரணி கலிங்க நாட்டின் மீது போர் செய்து வென்ற சிறப்பை கலிங்கத்து பரணி பாடுகிறது. முதலாவது பாயிண்ட். பரணி இலக்கியத்துக்கு யாரு சயங்கொண்டார் தான் இருக்கார். பரணி இலக்கியத்திற்கு இலக்கணம் பாடிய இந்நூலை பரணிக்கோர் சயங்கொண்டார் என்ற புகழை கொண்ட சயங்கொண்டார் பாடினார். சரியா? பரணி இலக்கியத்திலே முதல் தோன்றியது கலிங்கத்து. பரணி நிறைய இருக்கு, அதுல முக்கியமான முதல் தோன்றியது கலிங்கத்து பரணி. அது சிறப்பு. கலிங்கத்து பரணி எளிய இனிய நடையும் பொருட்சிறப்பும் கற்பனை நயமும் காவிய சுவையும் ஓசை சிறப்பும் பெற்று விளங்குகிறது. விளங்குதா? அப்ப நல்ல ஒரு சிறப்பான ஒரு நூலாக கலிங்கத்து பரணி காணப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படியே போகும்போது சொல்லுங்க பார்ப்போம், வேற என்ன சொல்லப்படுது கலிங்கத்து பரணியில? வாசிங்க, அப்படியே 4 பாயிண்ட்ஸ் வாசிங்க, 5 பாயிண்ட்ஸ். அது சிருங்கார சுவை வாசிங்க. கலிங்கத்து பரணியின் கடை திறப்பு பகுதி வடநூல் சிருங்கார சுவையின வழங்கும் இன்ப சுவையை இனிமையுற எடுத்துரைப்பதாகும்.
சயங்கொண்டாரின் பரணியை கவிச்சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர் தென்றமிழ் தெய்வப்பரணி என்று போற்றி புகழ்கின்றார். குறிப்பு பொருளும் இறைச்சி பொருளும் உள்ளுரை ஓமங்களும் ஆங்காங்கே பாடல்களில் காணப்படுகின்றன. செய்யுளை கொண்டு சயங்கொண்டார் சைவர் என கூறலாம். வீரம், வெகுளி, அவலம், அச்சம், காமம் ஆகிய சுவைகளும் அச்சுவைக்கேற்ற ஓசையுடைமையும் எதுகை மோனை நியம பிழையாமையும் கைவர பெற்றுள்ளது. சைவர் என கூறலாம். வீரம், வெகுளி, அவலம், அச்சம், காமம் முதலிய சுவைகளும் அச்சுவைகட்கேற்ப ஓசையுடைமையும் எதுகை மோனை நியம பிழையாமையும் ஓகே ஓகே. அப்போ பாருங்க, கலிங்கத்து பரணியின் கடைத்திறப்பு பகுதி வடநூல் சிருங்கார சுவை என வழங்கும் இன்பச் சுவையை இனிமையுரை எடுத்துரைப்பதாகும். சயங்கொண்டாரின் பரணியை கவி சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர் பாருங்க, ஒட்டக்கூத்தர் வந்து ரொம்ப முக்கியமானவர் தானே, சரியா? உங்களுக்கு தெரியும். அப்போ கம்பரோடு ஒப்பிடும்போது அவரும் சிறப்பான ஒருத்தராக தான் காணப்படுற ஒட்டக்கூத்தரும். அவங்களோட விவாதம்லாம் நடந்திருக்கு. இப்போ கவி சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர் தென்தமிழ் தெய்வப்பரணி என்று போற்றி புகழ்கிறார். யாரும் சயங்கொண்டார். குறிப்பு பொருளும் இறைச்சி நான் பார்த்தோம், சங்க செயல்களில் நம்ம பார்ப்போம், சங்க இலக்கியத்தில் நம்ம பார்த்துருக்கேன். உள்ளுரை ஓமம் இறைச்சி பொருள். எனவே குறிப்பு பொருளும் இறைச்சி பொருளும் உள்ளுரை ஓமங்களும் ஆங்காங்கே பாடல்களில் காணப்படுகின்றன. நல்ல சிறப்பான ஒரு இலக்கியமாக தான் இருக்கான். கடவுள் வாழ்த்து செய்யுளை கொண்டு சயங்கொண்டார் சைவர் என்ன கூறுவாங்க. கடவுள் வாழ்த்து பார்க்க சைவராக தான் இருக்கக்கூடியதுன்னு அவங்க கெஸ் பண்ணுறாங்க. சரி, விளங்குது என்ன சொல்கிறேன்ட்டு? ஓகே. அடுத்து அப்படியே நம்ம பார்க்கும்போது ஓ சொல்லுங்க. பரணிய வந்து கவி சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர் அப்படின்ற அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கா ஒட்டக்கூத்தருக்கு? இல்லை ஒட்டக்கூத்தர்ல ஒட்டக்கூத்தரா பரணியை பாடினாரு இல்லே? கலிங்கத்து பரணி அவரா பாடினாரு? சயங்கொண்டார் பாடினாரு. இல்ல சார், சயங்கொண்டார் தான் பாடினாரு. ஓ நான் கேக்குறேன், ஒட்டக்கூத்தருக்கு கவி சக்கரவர்த்தி அப்படின்ட்டு புகழ் பேர் ஒன்று இருக்கான்னு கேக்குறேன். கவி சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர்னு இதுல போட்டிருக்கான கம்பரத்தனே கவி சக்கரவர்த்தின்னு சொல்லுவோம். கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க, அதை கொஞ்சம் இதுல இல்ல சார், நடராஜன் சார் ஒரு புக் ஒன்ல இருக்கு. என்னன்னு என்னன்னு இருக்கு? இந்த ஒட்டக்கூத்தர் சிறப்பு இருக்கு சார். ஒட்டக்கூத்தர் வந்து தமிழ் மொழிக்கு ஆற்றின பணி அப்படின்னு கேட்கும்போது அதுல இருக்கு சார், கவி சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆமா, அப்படியா? அப்ப அதனால தானே இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கு கவி சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர். அது ஒரு பிரச்சனை இல்லை. இதுல வந்து அது முக்கியம் இல்லை. அது ஓகே, அது கவி சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தரா தான் இருக்கும், அவருக்கு ஒரு புனை பெயரா இருக்கும். ஆனா இதுல என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, இந்த சயங்கொண்டார் பரணியே ஒட்டக்கூத்தர் என்ன செய்யறாரு? புகழ்ந்து பாடியிருக்காரு. அவரு கவி சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர் தான். கவி சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர் கூட என்ன அப்போ ஒட்டக்கூத்தர் எவ்வளவு திறமை, இப்போ நீங்க சொன்னீங்க தானே, அவர் வந்து சிறப்பு பொருந்தியவர் அப்படி கவி சக்கரவர்த்தின்னு சொல்லப்படுறாங்கன்ட்டு. ஏன்னா அவரே என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த சயங்கொண்டாரை பற்றி புகழ்ந்து பாடியிருக்காரு. அப்போ அந்த பரணி இலக்கியம் கலிங்கத்து பரணி எந்த அளவு தூரம் சிறப்பாக இருக்கும்னு நீங்கள் யோசிச்சுக்கொள்ளணும். சரியா? ஓகே. அப்போ இது இந்த மாதிரி விஷயங்கள் தானது. அப்போ வீரம், வெகுளி, அவலம், அச்சம், காமம் முதலிய சுவைகளும் அச்சுவைக்கேற்ப ஓசையுடைமையும் எதுகை மொழியும் நியம பிழையாமையும் கைவர பெற்றுள்ளதுங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் இது பண்ணிட்டா சரி. சரியா? அதே போல் தக்கையாக பரணி. சரியா? அப்போ தக்கையாக பரணி யார்ட நீங்கள் சொன்ன அவர்கிட்ட தான். யாரு? ஒட்டக்கூத்தர். சரியா? ஒட்டக்கூத்தர் சிவனை பாடிய பரணி தக்கையாக்க பரணி ஆகும். தக்கையாக்க பரணி புராண தொடர்புடையது. தட்சன் என்னும் அரசன் சிவபெருமானை மதிக்காமல் யாகம் செய்ய சிவனின் மகனான வீரபத்திரன் யாகத்தை அழித்ததாகவும் கூறப்படும். இது வந்து ஒரு இதிகாச கருத்து. என்ன, தட்சன் என்னும் அரசன் சிவபெருமானை மதிக்காமல் யாகம் செய்ய, சரியா, சிவனின் மகனான வீரபத்திரன் யாகத்தை அழித்ததாகவும் கூறப்படுகின்றது. அப்படி ஒரு கதை ஒன்று சொல்ல, அதை யோசிச்சுக்கொள்ளுங்க. சோழ மன்னன் 2ஆம் ராஜராணியின் புகழை பாடுகின்றது. இப்பரணி இலக்கிய சொல் பொருளணி போன்றன நிரம்ப பெறும் காணப்படுகின்றது. சொல் பொருள் அணி போன்ற நிரம்ப பெற்ற இதில் வந்து அந்தளவு சொல் பொருள் அணி எல்லாமே இதில் இருக்குதுன்னு சொல்லப்படுது. இல்லைங்களா? இப்போ தக்கையாக பண்ணி அந்தளவு ஒயின்ஸும் இல்லை, இந்த கொஞ்சம் தேடிக்கொள்ளுங்க அதில். சரியா? ஓகே. அப்போ இந்த பரணி இலக்கியத்தில் மேக்சிமம் வந்து பரணி அறிமுகம் கொடுத்துட்டு பெரும்பாலும் வரக்கூடியது வந்து என்னது, கலிங்கத்து பரணி தான் கூடுதலாக வரும். எனவே பரணி இலக்கியம் பற்றி விளக்குகிறேன். நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த தக்கையாக பற்றி சேர்த்து இதையும் விளக்கி விட்டீங்கன்னா சரியா, கலிங்கத்து பரணி தக்கையாக பரணியும் சேர்த்து விளக்கி விட்டீங்கன்னா 5 புள்ளிகள் எழுதுனா அவ்வளோ கஷ்டம் இல்லை பிள்ளைகள். 5 புள்ளிகள் தான் எழுத போகிறோம். சரியா? ஓகே. அடுத்து பெரிய புராணம் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அப்போ பெரிய புராணத்தை கொஞ்சம் பார்ப்போமா? பெரிய புராணம்.
பார்ப்போமா? வாட்சிக்கொள்ளுங்க பிள்ளை. இதெல்லாம் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த ஓகே வேண்டிய சார். அவசியம் இல்லை பிள்ளைகள். நீங்கள் நோட்ஸை கொடுத்தா போயிட்டு இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம்? இதை படிச்சுக்கொள்ளலாம். அது கஷ்டமா இல்லை இருந்தாலும் கூட நம்ம கொஞ்சம் கதைக்கும் போது வாசிக்கும் போது கொஞ்சம் மனத்தில் ஆழமாக பதியும். அதனால தான் என்ன செய்கிறோம், இல்லாட்டி இதை நம்ம நல்ல டைம் எடுத்து இப்போ சிலபஸாக நம்ம முடிக்கிறதா அல்லது தியரி கிளாஸாக இருந்தால் பிள்ளைகள் கிளாஸ் மாதிரி அதாவது செமினார் இல்லாமல் ஃபைனல் இல்லாமல் சும்மா 12க்கு படிப்பிக்கிற மாதிரி இருந்தால் நல்லா ஆழமாக படித்து இது போகலாம். இப்போ சிறுங்கார சுவைனா என்ன அது என்ன இது என்னன்னு ஆழமாக போகலாம். நமக்கு நேரம் சிக்கல்னால தான் நம்ம வாசித்து அப்படியே கடற்கடன்னு போய்கிட்டு இருக்கோம். அதை விலையும் கொள்ளணும். சரியா? ஓகே. இப்போ இதில் பெரிய புராணத்தை தொடர்பாக பார்ப்போமா? ஓகே சார். ஓகே, ஓகே வாசிங்க. சார். முதல்ல ஃபர்ஸ்ட்டாக வாசிங்க பாப்போம். கலைமதி வாசிங்க. சோழ பெருமன்னர் கால இலக்கியங்களில் புராண பண்பு பழமை போற்றுவதாகும். இவ்வகையில் 63 நாயன்மார்களின் வரலாற்றை படம் பிடித்து காட்டும் ஒரு ஆவணக்கிளஞ்சிய நூலே பெரிய புராணம் ஆகும். சுந்தரர் பாடிய திருத்தொண்டர் தொகையையும் நம்பியாண்டார் நம்பி பாடிய திருத்தொண்டர் திருவந்தாதியையும் மூல நூலாக கொண்டு பாடப்பட்ட பக்தி இலக்கியம் ஆகும். சேக்கிலார் பாடிய இந்நூல் 63 நாயன்மார்களது வாழ்க்கை வரலாறு கூறப்பட்டாலும் சுந்தரர் பெருமானே பாட்டுடை தலைவனாக போற்றப்படுகின்றார். வெரி குட். சரியா? இது வந்து என்னன்னு கேட்டால் அது வரலாறு பிள்ளை. இது வந்து அதான் சொன்னேனே, அந்த நேரத்தில் இடப்பட்ட விதை தான் இன்னும் வந்து அந்த சைவ சமயத்தை வந்து அதோட வளர்ச்சி போய்கொண்டிருக்கு. சரியா? விளங்குதா? அப்போ அப்படி பார்க்கும்போது பெரிய புராணம் வந்து வரலாற்று காவியம். அப்போ சாதாரணமாக நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் இறைவன்ட புகழ் பாடுறதையும் மன்னட்டு புகழ் பாடுறதையுமாக இருந்த நிலையில் அடியார்கள், சரியா, அடியார்களின் சிறப்பு 63 நாயன்மார்களின் சிறப்பை வந்து வரலாற்றை சொல்லுது. வரலாறு அவர் எந்த ஊர் எங்கே எப்படி என்னென்ன மாதிரி அற்புதங்கள் நிகழ்த்தினாரு அந்த மாதிரி சொல்லப்படுது. எனவே இது மாபெரும் காவியங்களுக்குள்ள காவியம்னா என்ன இருக்கணும்? ஒரு காவியத்தோட இலக்கணம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு காவியத்தில் முக்கியம் என்ன இருக்கணும்? ஒரு பாட்டுடைய தலைவன் இருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க. இருக்கணும். எனவே அந்த இலக்கணத்தை மீறி இருக்கலாது ஒரு இலக்கியம். மரபு சார்ந்த இலக்கியம் ஒரு இலக்கணம் இருக்கும் அதுக்குன்னு. சரி, அவர் வளம் போற்றப்படணும், புகழ் பாடப்படணும். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல 63 நாயன்மார்களில் தலைவராக யாரை போடுறாங்க? அதில் பாட்டுடைய தலைவராக யாரை போடுறாங்க? சுந்தரர் பெருமானை போடுறாங்க. சரியா? அப்போ அதை தான் சொல்கிறது, சுந்தரர் பாடிய திருத்தொண்டர் தொகையும் நம்பியாண்ட நம்பி பாடிய திருத்தொண்டர் திருவந்தியாய் மூலநூலாக வச்சு கொண்டு தான் என்னது இந்த பக்தி நூல் எழுதப்படுது. அடுத்து சேக்கிலார் பாடிய இந்நூல் 63 நாயன்மார்களது வாழ்க்கை வரலாறு கூறப்பட்டாலும் சுந்தரர் பெருமானை பாட்டுடைய தலைவராக பாடப்படுகிறது. அப்போ யார் இது பாடினது? யாருடைய இலக்கியம் இது? சேக்கிலாருடையது. சேக்கிலார். ஓகே. கலிங்கத்து பண்ணி யாருடையது? தயங்கொண்டார். சரி, அந்த மாதிரி கொஞ்சம் பாடமாய் கொள்ளுங்க. அப்படியே வாசிங்கப்பா, அப்படியே வாசிங்க. சேக்கிலார் அமைச்சராக இருந்த செல்வாக்கு முழுவதும் பயன்படுத்தி நாட்டின் பல பகுதிகளிலும் சுற்றி ஆங்காங்கே நாயன்மார் வாழ்ந்த ஊர்களுக்கு நேரில் சென்று அவ்விடங்களில் செவிமரமாக விளங்கும் வரலாற்று செய்திகளை விடாமல் தொகுத்து அவற்றை கொண்டு 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கையை எழுதினார். தாம் கற்றறிந்த கேட்டறிந்த சான்றுகளை மட்டும் வைத்து பெருநூல் ஆக்கினார். எளிய தமிழ் பாடி தந்தார். இடைக்காலத்து இலக்கியங்களில் நாட்டு மக்களின் வாழ்க்கை பற்றி அறிவிக்கும் ஒரு பெருநூலாக அமைய பெறுவது பெரிய புராணம் ஆகும். மக்களின் பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், விருப்பு வெறுப்புகள், செயல்முறைகள் முதலிய பலவற்றை அக்காலத்தில் இருந்தவாறு வரலாற்று போக்கில் அறிவதற்கு உதவுவது இந்நூலாகும். காப்பியம் என்ற காரணத்தால் ஒப்பற்ற காப்பிய தலைவராக ஒருவரை போற்ற வேண்டும் என்ற விதிக்கு பொருந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை அமைத்தார். ஓகே. அப்போ விளக்கு திரைப்பிள்ளையில் இதுதான் நான் சொன்ன விஷயங்கள். அது என்னது, ஊரூராக போயிட்டு தகவல் சேக்கிலார் அமைச்சராக இருந்த செல்வாக்கு முழுவதும் பயன்படுத்தி நாட்டின் பல பகுதியிலும் சுற்றி, அதுக்கும் செலவு இருக்கும். அப்போ அந்த செலவெல்லாம் அந்த அமைச்சராக இருக்கும்போது அதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பார். சுற்றி ஆங்காங்கே நாயன்மார் வாழ்ந்த ஊர்களுக்கும் நேரில் சென்று அவ்விடங்களின் செவிமரபாக வழங்கும் வரலாற்று செய்திகளை விடாமல் தொகுத்து அவற்றை கொண்டு 63 நாயன்மாருடைய வாழ்க்கையை எழுதினார். தாம் கேட்டறிந்த சான்றுகளை மட்டும் வைத்து பெருநூல் ஆக்கினார். எளிய இனிய தமிழ் பாடி தந்தார். இடைக்காலத்து இலக்கியத்தில் நாட்டு மக்களின் வாழ்க்கை பற்றி அறிவிக்கும் ஒரு பெருநூல் அமையப்பெறுவது பெரிய புராணமாகும். அதை சொல்ல நாட்டு மக்கள்னா அந்த நாயன்மார்கள் நாட்டு மக்கள் தானே பிள்ளைகள். அப்போ யோசிப்பாங்க, கடவுளையும் மன்னனையும் பற்றி பாடும்போது சாதாரண அடியார்களையும் பற்றி நாயன்மார்கள் பாடுறது வந்து பெரிய ஒரு சிறப்பு. மக்களின் பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், விருப்பு வெறுப்புகள், அதில் அப்போ நாட்டு வடம்லாம் சொல்லப்படும் தானே.
அங்குள்ள நாட்டு அந்த ஊர் எல்லா பெருமையும் சொல்லப்படும். எனவே மக்களின் பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், விருப்பு வெறுப்புகள், செயல்முறைகள் முதலிய பலவற்றை அக்காலத்தில் இருந்தவாறு வரலாற்று போக்கில் உதவுவது இந்த நூலாகும். காப்பியம் என்ற காரணத்தினால் ஒப்பற்ற காப்பிய தலைவராக ஒருவரை போற்ற வேண்டும் என்ற விதிக்கு பொருந்த நான் சொன்னேன். காப்பியம்ன்றதா ஒருத்தர் போட்டோம்னா நல்லா சுந்தரமூர்த்தி நாயனாரை வச்சிருக்காங்க. அப்போ சாதாரண பாருங்க, இப்போ மைண்டுக்குள்ளே இதை ஏற்றுக்கொள்ளாமலே பெரிய புராணம் வந்தால் கடகண்ணும் பாயிண்ட்ஸ் வருமா வராதா? கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது வந்து நாட்டு இது வருது, நிறைய பேர் அப்புறம் சொல்கிறது, அதுமாதிரி ஊர் ஊராக போகிறது, அது இது இவர் அமைச்சராக இருந்தார், அந்த மாதிரி விஷயங்களை ஒரு 5 புள்ளிகளுக்கு எழுதலாம் பெரிய புராணம். முடிஞ்ச பெரிய புராணத்தில் ஏதாவது செய்யுள்களை கொஞ்சம் தேடி இணைச்சிக்கொள்ளுங்க, கொஞ்சம் பாடமாக வச்சுக்கொள்ளுங்க. விளங்குதா? ஓ சார். அதே போல் பாருங்கள், இப்போ இலக்கண நூல்கள் இருக்குது. சரி, அதில் நம்பியக பொருள், யாப்பரங்களை விருத்தி, யாப்பரங்களை காரி, இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டிங்கன்னா சரி. சரியா, ஓகே. அதை மட்டும் கொஞ்சம் கடகன்னு வாசிட்டு போவோம். எங்கள் இலக்கண நூல் வாசிங்க பாப்போம். வாசிங்க. சோழர் காலத்தில் பல இலக்கண நூல்கள் எழுந்துள்ளன. அவை எளிய மக்கள் இயன்ற அளவு விளங்கிக் கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. நம்பியக பொருள் இந்நூல் நாட்கவிராச நம்பி என்னும் சமணரால் இயற்றப்பெற்றது. நூலின் சிறப்பு பாயிரத்தினால் அவர் புலிக்கொடி என்னும் ஊரினர் என்றும் நம்பிநாயனார் என்பது இயற்பெயர் என்றும் கூறப்படுகின்றது. தொல்காப்பியத்தில் காணப்பெறும் அகப்பொருள் கருத்துக்களை காலத்திற்கு பொருந்திய வகையில் எளிய இனிய முறையில் இந்நூல் விளங்குகின்றது. உதாரணமாக, பொய்யாமொழி புலவர் இயற்றிய தஞ்சைவாணன் கோவையில் அமைந்திருக்கும் 400 பாடல்கள் இந்நூல் 12ஆம் நூற்றாண்டின் இறுதியில் எழுந்ததாகும். கொஞ்சம் வாச்சா விளங்க. இன்னொரு நாட்கவிராசன் நம்பி என்னும் சமணரால் இயற்றப்பட்டது. அந்த விஷயத்தை பாடமாய் கொள்ளுங்க. பொதுவாக இலக்கணம்னு வரும், இது பெரும்பாலும் வர்றது குறைவாக தான் இருந்தாலும் வந்தால் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இலக்கண பண்பு சோழ இலக்கிய பண்புகளையும் இந்த இலக்கண நூல் வந்ததை நீங்கள் எழுதலாம். அதில் சில பாயிண்ட்ஸ்கள் உங்களுக்கு உதவலாம். நேராக கேட்டாலும் நீங்கள் எழுதிடலாம். 5 புள்ளிகளுக்கு தானே. இப்போ நம்பியக பொருள் யாப்பரங்கள் எழுதி 3 எழுதினா சரி. அப்போ இன்னொரு நாட்கவிராசன் நம்பி என்னும் சமணரால் இயற்றப்பட்டது. நூலின் சிறப்பு பாயிரத்தினால் இவர் புலிக்கொடி என்னும் ஊரினர் என்றும் நம்பி நாயனார் என்பதும் இயற்பெயர் என்றும் கூறப்படுகிறது. அந்த விஷயம் தொல்காப்பியத்தில் காணப்பெறும் அகப்பொருள் கருத்துக்களை காலத்திற்கு பொருந்திய வகையில் எளிய இனிய முறையில் இந்நூல் அணுகலாம். அப்போ தொல்காப்பியத்தில் காதல் சார்ந்த விஷயங்கள் இருக்குதுனே. வாழ்க்கைக்கு இலக்கணம் சொன்னதே தமிழின் மொழி. மற்ற இதெல்லாம் மொழிக்கு தான் இலக்கணம் சொல்லும். ஆனால் இது வாழ்க்கைக்கே இலக்கணம் சொல்லியிருக்கு. உங்களுக்கு தானே அகம்புறம்னா இலக்கணம் தான், இப்படி வாழ்ந்தாங்கன்ட்டு. இப்போ தொல்காப்பியத்தில் காணப்பெறும் அகப்பொருள் கருத்துக்களை காலத்துக்கு பொருந்திய வகையில் எளிய இனிய முறையில் நூல் விளக்குகிறது. உதாரணமாக, பொய்யாமொழி புலவர் இயற்றிய தஞ்சைவாணன் கோவையில் அமைந்திருக்கும் 400 பாடல்கள். சரியா. அடுத்து இந்நூல் 12ஆம் நூற்றாண்டு இறுதியில் எழுந்ததாகவும் சொல்லப்படுது. அடுத்து யாப்பரங்களை விருத்தி சொல்லுங்க பாப்பா. யாப்பரங்களை விருத்தி என்ன சொல்றது? தீபம்குடியில் வாழ்ந்து அமுதசாகரர் என்ற சமண பெரியார் இந்நூலை இயற்றினார். சிலர் குணசாகரர் இந்நூலை இயற்றினர் என்றும் கூறுகின்றனர். 5 இலக்கணங்களின் ஒன்றாகிய யாப்பு பற்றி கூறும் நூலாகும். இந்நூல் ஆசிரியர் 10ஆம் நூற்றாண்டிலோ 11ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலோ இருந்திருத்தல் வேண்டும் என மொழி ஆராய்ச்சியாளர்களால் கூறப்படுகின்றது. ஓகே, அப்ப தீபங்குடியில் வாழ்ந்த அமுதசாகர் என்ற சமண பெரியார் நூலை அப்ப அமுதசாகரை பாடமாக்கணும். சிலர் குணசாகரின் நூலை ஏற்றார்னு கூறுகின்றனர். 2வது பாயிண்ட். 5 இலக்கணங்களில் ஒன்றாகி யாப்பு. சரி, யாப்புங்கிறது 5 இலக்கணத்தில் ஒன்று. அந்த யாப்பு பற்றி கூறும் நூலாகும். அதான் யாப்புங்களை விருத்தின்னு சொல்றது. இந்நூல் ஆசிரியர் 10ஆம் நூற்றாண்டிலோ 11ஆம் நூற்றாண்டிலோ துவக்கத்திலோ இருந்திருத்தல் வேண்டும் என மொழி ஆராய்ச்சியாளர் கூறப்படுகின்றது. அப்படி போகுது. அடுத்து கடைசியாக சொல்லுங்க. யாப்பரங்களை காரி. யாப்பரங்களை காரி என்னது? தொல்காப்பிய பொருள் அதிகாரத்தின் செய்யுளில் பாக்களை பற்றியும் பாக்களின் அமைப்பு பற்றியும் விரிவாக கூறுகிறது. பிற்காலத்தில் தோன்றிய சில புதிய பாவனங்களுக்கும் காலத்தால் வழக்கொழிந்து போனவற்றிற்கும் காரணமாக புதியதோர் இலக்கணம் எழ வேண்டிய அவசியம் இருந்தது. இதனை ஒட்டியே யாப்பெருங்கலமும் யாப்பருங்கல காரிகையும் பிற்காலத்தில் யாப்பு இலக்கண பயிற்சிக்காக பெருமளவில் பயிலப்பட்டன. இந்நூல் கங்கை பாடினியத்தை பின்பற்றியதாக அமைந்துள்ளது. காக்கை பாடினியம். காக்கை பாடினியத்தை பின்பற்றியதாக அமைந்துள்ளது. ஓகே, விளங்குதா? அப்ப இது வந்து யாப்பருங்கல காரிகைக்குள்ள உள்ள விஷயங்கள். அப்ப தொல்காப்பிய பொருள் அதிகாரத்தின் செய்யுளில் பாக்களை பற்றியும் பாக்கள் அமைப்பு பற்றியும் விரிவாக கூறுகிறது. பிற்காலத்தில் தோன்றிய சில புதிய பாவினங்களுக்கும் காலத்தால் வழக்கொழிந்து போன்றதுக்கும் காரணமாக புதியதொரு இலக்கணம் எல்லாம் அப்ப அந்த யாப்புக்கு அந்த இலக்கணம் சொல்றாங்க. அடுத்து இதனை ஒட்டியே யாப்பெருங்கலமும் யாப்பருங்கல காரியும் பிற்காலத்தில் யாப்பு இலக்கணம் பயிற்சிக்காக பெருமொழி இதெல்லாம் யாப்பு இலக்கணத்துக்கு. சரியா. இந்நூல் காக்கை பாடினத்தை பின்பற்றியதாக அமைந்துள்ளதுங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம். சரி, அப்ப எழுத்தியல், சொல்லியல், வினையியல்னு பார்த்துதானே
தொடரியல், அந்த மாதிரி கடைசி யாப்பியல். யாப்பியல்னு இருக்கு பிள்ளைகள், அது யாப்பு நீ உங்களுக்கு வந்து கொடுக்கல உங்களோட இலக்கணத்தை, நல்ல வேளை கொடுக்கலன்னு நீங்க சந்தோஷப்பட்டுக்குங்க. சரி, அது ஒரு செய்யுள்ள என்னென்ன இருக்குது, தேமா, புளிமா, கூவிலம், கருவிலம், நிறைய அமைப்பு இருக்குது பிள்ளைகள் உங்களுக்கு. அது இது தலைனனா, அசைனனா, தொடைனனா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்குள்ள ஒரு செய்யுள் அமைக்கிறதுக்கு அவ்வளோ விதிகள், விதிமுறைகள் இருக்குது ஒரு யாப்பில். சரி, அது யூனிவர்சிட்டி போனால் படிப்பீங்களா இருக்கும், ஸ்பெஷல் செஞ்ச தமிழில். இப்போ அந்த மாதிரி இருக்குது. எனவே அந்த யாப்பு, யாப்பு இலக்கணத்துக்கு இலக்கணம் கூறுறதா காணப்படுது விலங்கு யாப்புக்கு. இப்போ அப்படிப்பட்ட இது கொஞ்சம் வாட்சிங்கன்னா கொஞ்சம் பாடம் ஆகிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். விலங்கு அப்படி இல்லை. அப்போ இவ்வளோ நம்ம சோழர் காலத்தில் படிக்கக்கூடிய விஷயங்கள் இதை நம்ம பார்த்துருக்கோம். மற்ற நூல்களை கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா சரியாக இருக்கும். சரியா? ஓகே, இப்போ நம்ம முடிக்க போகிறோம் பிள்ளைகள் இந்த கிளாஸை. இப்போ நம்ம கொஞ்சம் பாஸ் பேப்பரில் எப்படி இலக்கிய வரலாறுல கேள்வி கேட்டிருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். சரி, அதை கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் திரும்ப அதை இப்போ இந்த காலம் இருக்குதானே, அப்போ எப்படி படிக்கணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம நிறைய இன்னும் இருக்குது. நம்ம என்ன செய்யணும், இன்னொரு கிளாஸ் நான் ஸ்பெஷலாக போடுறேன் உங்களுக்கு இடையில. சரி, ஒரு நாள் போட்டால் அதை ஃபுல்லாக முடிச்சு போடலாம். எனக்கு குறையில் விடுறது மனஸ்தாபம். ஏன்னா சம்டைம் இதை பார்த்துருந்து அந்த பிள்ளைகள் எழுதிருக்குமே அப்படிங்கிற ஒரு இது வந்துடக்கூடாது. நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறது காரணம் பிள்ளைகள் என்ன காரணம்னு கேட்டால் நான் சொல்கிறேன், ஃபைனல் செமினாருக்கு வந்து எடுத்தவங்க நிறைய பேர் நம்மளோட செமினார்லாம் ஃபைனல் செமினாருக்கு மட்டும் வந்து நான் அந்தளவு தூரம் விஷயத்தை கொடுத்துருவேன் நான் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரியே. அதனால் வந்தவங்க மேக்ஸிமம் எடுத்துடணும். அதான் நம்மளோட கிளாஸில் வந்தவங்களும் இருக்கீங்க இதில் தொடர்ச்சியாக. சரியா? புதுசாக வந்தவங்களும் இருக்கீங்க. ஆனால் அதை மேக்ஸிமம் வந்து எடுக்கணும். அதுக்கு தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். சரி, அது எங்கள் பங்களிப்பு இருக்கணுங்கிற அடிப்படையில் நம்ம தொடர்ச்சியாக என்ன செய்யணும்னு கேட்டால் அது பண்ணிக்கிறோம். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ பாருங்கள் பாஸ். அப்போ இதை மட்டும் வேதவாக்கம் இல்லாமல் நீங்கள் தேடணும், படிக்கணும். காலம் இருக்குது தானே, அதை போய் பார்த்துக்கணும். இப்போ நம்ம பாஸ் பேப்பரில் என்ன மாதிரியான அமைப்பில் வருது இலக்கிய வரலாறுங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். இருங்க. ஓகே, விளங்குதா ஸ்க்ரீன்? விளங்குதா பிள்ளைகள்? பாருங்க பாருங்க, கேள்வியை பாருங்க பாருங்க பாருங்க. 2016 இது பண்ணியிருக்காங்க. அதில் சங்ககால கேள்வி, சங்கமுறை எப்படி எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. சங்ககால கேள்வி எப்படி வந்து பாருங்க. 14 மேற்கணக்கு நூல்களை அவற்றின் பொருள் மரபின் அடிப்படையில் வகுத்து காட்டுக. பட்டியல் மட்டும் தான் கொடுக்கணும். 5 புள்ளி. சங்ககால அகத்திணை இலக்கியம் பொது பண்புகளை விளக்குக. நெடுநல் வாடையை அகத்திணை இலக்கியம் என்று கொள்ள முடியும். பாருங்க, இதுதான் நமக்கு பிரச்சனையா இருக்கு. விளங்குதா? நான் அமைப்பை பாருங்க. முதலாவது மேற்கணக்கு செஞ்சிருவீங்க. சங்ககால அகத்திணை இலக்கியம் பொது பண்புகள் விளக்கல் இலக்காத உங்களுக்கு விளக்கிடுவீங்க. 3வது கேள்வி நல்லா படிச்சுட்டு போயிட்டா நெடுநல் வாடையை அகத்தின் இலக்கியம்னு கொள்ள முடியுமா? நம்ம என்ன செய்யணும், அதை நிறுவனம். இப்போ நெடுநல் வாடையை சும்மா இலக்கியத்திட்ட பட்டியலில் ஒன்றா பார்த்துட்டு போனவனுக்கு இந்த கேள்விக்கான விடையை 5 புள்ளிகளுக்கு கொடுக்க முடியுமா? பேசுங்க. முடியாது. அதான் என்ன சொல்கிறேன், அந்த இலக்கியத்தை தனித்தனியாக படிங்க. அந்த பட்டியலில் இருக்க ஒவ்வொரு இலக்கியத்தையும் ஓரளவு இதில் 5க்கு ஒரு 3 சரி நம்ம கொடுக்கக்கூடிய வகையில் நம்ம என்ன செய்யணும், அதை அப்படியே விட்டுட்டு வரையலுமா? யோசிச்சு பாருங்க. அதை பற்றி அறவே தெரியாட்டி இதுக்கு விட அழிக்கவே இல்லாது. இப்படி 1 மார்க்ஸ் கூட போயிடாது. அப்போ 10 இப்படி என்ன தான் எழுதினாலும் அதில் நல்லா முழுமையாக எழுதிட்டு ஒரு 5க்கு 4, 5க்கு 2, 8 மார்க்ஸ் தான் எடுக்கலாம். மிச்ச மார்க்ஸ்லாம் போயிடும். அதான் சொல்கிறேன், நல்லா அவதானமாக படிச்சுக்கொள்ளுங்க. இன்னொன்று 8ஆம் வினாவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுங்கன்ட்டு. அதே மாதிரி பாருங்கள், 2018 சங்ககால இலக்கியம் வந்திருக்கு பாருங்கள். என்னது, அகத்திணை புறத்திணை என்ற பாகுபாட்டுக்கு அடிப்படை சுருக்கமாக சில அதை எழுதலாமா? அகத்திணை புறத்திணை என்ற பாகுபாட்டுக்கு அடிப்படை சுருக்கமாக விளக்குக. நம்ம இலக்கிய சங்ககாலம் படிக்கலை, இருந்தாலும் படிச்சிருப்பீங்க ஆரம்பத்தில் உள்ளதில். சும்மா சாதாரண எழுதலதான் பொதுவாக கேட்கல எழுதிடலாம்ல. புறத்திணை நூல்களில் வாயிலாக சங்ககால புலவர்களை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய முக்கிய செய்திகள் யாவை? சரி, அதுவும் செஞ்சிடலாம். பாருங்க, ஆற்றுப்படை இலக்கியத்தின் அமைப்பிலையும் சங்க காலத்தில் அது பெற்ற வளர்ச்சி நிலங்கள். இதுக்கு நம்ம அந்த குறிப்பிட்ட ஆற்றுப்படை இலக்கியம் தொடர்பாக ஒரு டேட்டா தகவல் வேணுமா வேணாமா? 3வது கேள்வி தான் நம்ம என்ன செய்யும், சிக்கல் படுத்தும். விளங்க என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன், தேடுங்க பிள்ளைகள். இருக்கிற நோட்ஸுகளோட நானும் கொஞ்சம் சங்க காலத்தில் நான் நோட்ஸ் பண்ண படிப்பேன். நாங்கள் கடைசி நாள் உங்களுக்கு தனித்தனியாக கொஞ்சம் தேடி அதை டியூட்டில் வச்சுருக்கேன் நான். சரியா? இப்போ அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, அந்த மாதிரி இருக்குது. சரி, இன்னும் நீங்கள் மற்றதெல்லாம் தேடி படிங்க. சரி, அதே போல் பாருங்கள், 2020ஆம் ஆண்டு 8 தொகை 10 பாட்டு நூல்களை அவற்றின் பொருள் அடிப்படையில் வகைப்படுத்துக. செயலாதா?
செய்யலும் சார். யாப்பு பாருங்க, யாப்பு அடி எண்ணிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் சங்க அகப்பாடல்கள் நூல்களாக தொகுக்கப்பட்டுள்ள விளக்கு. இது வந்து என்ன கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க பாப்போம். யாப்பு அடி எண்ணிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் சங்க அகப்பாடல்கள் நூல்களாக தொகுக்கப்பட்டுள்ள விளக்கு என்ன சொல்ல விட்டுருங்க. செய்யுள் மரபு அடிப்படையில் இது என்ன யாப்பு அடி எண்ணிக்கைங்கிற அடிப்படையில் பிரிக்கணும். அதுவும் தயாராகாம போனா ஒன்றும் செய்யலை, மொத்தம் முதல்ல எழுத இயலாது. கடைசி 3வது கேள்வியை பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க. தொகைகள் கலித்தொகை தனித்துவம் பற்றி விளக்கு. அப்ப கலித்தொகை படிச்சிருந்தா ஓகே, படிக்கலைன்னா இதுக்கு விடையளிக்கணுமா? இயலாது. அதே மாதிரி பாருங்க, 2023 தான் சங்காலம் வந்து திரும்ப 8 தொகையில் இடம்பெறும் அகத்திணை நூல்கள் பற்றி சுருக்கமாக கருத்துரைக்க. 8 தொகையில் இடம்பெறும் அகத்திணை நூல்கள் பற்றி அது எழுதலாமா எழுதலாதா பாருங்க. 8 தொகையில் இடம்பெறும் அகத்திணை நூல்கள் பற்றி. அப்ப 8 தொகையில் என்ன நூல்கள் இருக்கு சொல்லுங்க. 8 தொகையில் அகத்திணை நூல்கள் என்னென்ன இருக்கு? 8 தொகை நூல்களையும் சொல்லுங்க. அகநானூறு, நற்றிணை நானூறு, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு, கலித்தொகை, புறநானூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல். அதுல அகநூல்கள் என்னென்ன? அகநானூறு, அகநானூறு, நற்றிணை நானூறு, கலித்தொகை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை. ஆ, குறுந்தொகை, நற்றிணை. விளங்குதா? அப்ப பாருங்க, 8 தொகையில் இடம்பெறும் அகத்திணை நூல்கள் பற்றி சுருக்கமாக கருத்துரைக்குங்கன்னா, அப்ப அந்த குறிப்பிட்ட தனித்தனி நூல்களை வச்சு சொல்றதா இல்லையா? அது அதென்ன கேட்டிருக்காங்க. விளங்குது என்ன சொல்றேன்ட்டு? அப்ப அதுல ஒரு தகவல் தெரியாம எழுதலுமா? அந்த கேள்விக்கு விடையளிக்கலுமா பிள்ளைகள்? சும்மா பொய்க்க எழுதலுமா? இல்லாது சார். ஏல. அதனால நீங்க அதாவது ஆழமா படிக்கணும்னு சொல்லி இலக்கிய வரலாறு தான் சொதப்போம். ஆழமா படிச்சிட்டீங்கன்னா அதை செஞ்சிட்டீங்கன்னா சரி. சரியா? சங்க அகத்திணை மரபில் இடம்பெறுமா கைக்கிளை பெருந்திணை பற்றி விளக்கு. அது செய்யலாமா செய்யலாத கைக்கிளை பெருந்திணை? அது செய்- அது செஞ்சிடலாம். பாருங்க, மடலேறுதல் பற்றி விளக்கி தொடர்பான இலக்கிய மரபு பக்தி இலக்கியம் பாருங்க எப்படி எங்க கேள்வி பாருங்க. மடலேறுதல் பற்றி விளக்கி. மடலேறுதல் எதுல வருது பிள்ளை? மடலேறுதல் மடலேறுதல் எதுக்குள்ள வருது? சங்க காலம். சங்க காலத்துல தான். சங்ககாலம். என்ன தலைப்புக்குள்ள வருது? கைக்கிளை. கைக்கிளையில பெருந்திணைலையா? பெருந்திணை. பெருந்திணை சார். ஏன் கைக்கிளைங்கிறீங்க, கொஞ்சம் பெருந்திணைங்கிறீங்க? கைக்கிளையில 3ஐயும் சொல்லுங்க. கைக்கிளையில 3ஐயும் சொல்லுங்க. பருவ மீதாத பேதை பெண் மீது காதல் கொண்டு அவளை பற்றி பலவாறு புலம்பி தெரிதல் 1. அடுத்து ஒத்த அன்புடைய தலைவன் தலைவியும் கூடுது கூட்டத்துக்கு முன்னே அவர்கள் குளிர்களுக்கும் காட்சி ஐயம் தெளிவு திறன் மனமுறை. அடுத்து கொள்ளேறி தருதல் பாடல மனமுறை. ஓகே. அடுத்து பெருந்திணையில மறைப்பாய்தல். மடலேறுதல். மறைப்பாய்தல். அப்ப மடலேறுதல் என்ன? படைமடல் ஆன இதுல வந்து ஏறிக்கொண்டு என்னது அப்படி போறது. அப்ப அது சும்மா எழுதி சோட்டா எழுதுறது, அதுக்கு விளக்கமா எழுதணும். அது ரொம்ப இலக்கிய மரபு பக்தி இலக்கியங்கள் மாற்றம் பெறுவதை தெரிவித்துக்க. அது எப்படி பக்தி இலக்கியத்துல இருந்து நம்ம என்ன செய்யலாம்? அப்ப எதை கேட்டிருக்காங்க? சங்க காலத்துல இருந்து எங்க போயிருக்காங்க? பல்லவர் காலத்துக்கு. அப்ப இதுல டேட்டா இல்லாம செய்யலுமா? அப்படி இதுல தகவல் இல்லாம செய்யலுமா? அந்த கேள்விக்கு அணுகலுமா? விளங்குது அவங்களுக்கு 1 2 கேள்வி ஓகே. 3வது வந்து நம்மளை குழப்புற அளவுக்கு அல்லது நமக்கு விடையே அளிக்க முடியாத அளவுக்கு கேள்வி கேட்டுருவாங்க. அப்ப என்ன செய்யணும்? மிக தெளிவா பார்க்கணும். சரியா? அடுத்து போன வருஷம் எப்படி கேள்வி கேட்காங்க பாருங்க. 8 தொகையிலும் 10 பாடல் அடங்கும் புறத்தினங்களுக்கு குறிப்பிடும். இது ஈஸியான கேள்வி. என்ன எழுதுறமே எழுதலாதா? அதில் உள்ளதையும் இதில் எழுதி பார்த்து டக்குன்னு எழுதி விட்டுருலாம். சங்ககால புறத்தின இலக்கிய மரபின் பொது பண்புகள் இது செயல்மா செய்யலாதா? செய்யலும் சார். பார்த்தா பாருங்க, வச்சா பாருங்க ஆப்புங்கிற மாதிரி. கடைசி கேள்வி என்ன? பதிற்றுப்பத்து நூல் பற்றி சுருக்கமாக விளக்கு. சொல்லுங்க பாப்போம். 18 பத்தி யாராவது சொல்லுங்க கடகண்ணு. 18 நூலை பத்தி சொல்லுங்க. சொல்லுங்க பிள்ளைகள். விளங்குதா? இப்படி வந்தா அப்ப பாருங்க என்னென்ன நூல்கள் வந்திருக்கு. இப்போதைக்கு கலித்தொகை வந்திருக்கு. வேற என்ன வந்திருக்கு? 18 வந்திருக்கு. 18 வந்துருச்சு. நெடுநாள் வந்து நெடுநாள் வடை வந்துருச்சு. வேற அப்ப மற்ற நூல்கள் இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? தனித்தனியா பார்க்கணுமா பார்க்கலாதா? குறுந்தொகையே வரலாம், புறநானூறு வரலாம். விளங்குதா? அப்படி தனித்தனியா பாக்குறீங்களா? ஓகே சார். அதே பாருங்க, சங்கமறிய காலத்துலையும் சங்கமறிய கால இலக்கிய பண்பு சங்ககால இலக்கிய பண்பு வேறு பாருங்க தொடர்புபடுத்துறாங்க. சங்கமறிய காலத்திலிருந்து அறநூல்கள் குறிப்பிட்டு அவற்றின் பொது பண்புகளை விளக்குக. சங்கமறிய காலம் காவியங்களின் தொடக்க காலம் இதெல்லாம் பாருங்க அப்படி இப்படி வருது. சரியா? சாலினி மைக் இது வீடியோ
ஓகே, அடுத்து அந்த மாதிரி வருது விளங்குதா பாருங்க. சங்கமரிய கால இலக்கிய பண்பு, சங்ககால இலக்கிய பண்பு வந்து சாலினி மைக் இது இது பண்ணுங்க, வீடியோ ஆன் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அடுத்து சொல்லுங்க. சங்கமரிய கால இலக்கிய பண்பு சங்ககால இலக்கிய பண்பிலிருந்து வேறுபடும் மட்டும் விளக்குக. அது செயல்மா செயலாதா? சொல்லுங்க பிள்ளைகள். அது செய்யலாம். ம். சங்கமரிய காலத்தில் இருந்து அறநூல்களை குறிப்பிட்டு அவற்றின் பொது பண்புகள் இருக்கு. அது செயல்மா செயலாதா? செய்யலும் ஆ சார். சங்கமரிய காலம் காவியங்களின் தொடக்க காலம் அமையும் பண்ணி விளக்குக. இதையும் செய்யலாம். எது எழு ரெண்டு காலத்தையும் இந்த மணிமேகலை சிலப்பதிகாரத்தை வச்சு எழுதலாம். அப்ப இது பரவாயில்ல. மணிமேகலை சிலப்பதிகாரத்தை ஆ பத்தி. அப்ப 2015 பரவாயில்ல, ஓரளவு நல்லா எழுதக்கூடிய அளவில் இந்த கேள்வி வந்திருக்கு 15ல். அடுத்து 17ல் பாருங்க எப்படி வந்திருக்கு. சங்கமரிய காலத்தில் இருந்த நூல்களை அவற்றின் பொருள் மரபின் அடிப்படையில் வகுத்து காட்டுக. சங்ககால இலக்கிய மரபு சங்கமரிய காலத்தின் தொடர்பு அதெல்லாம் எழுதலாம். சங்கமரத்தில் கொண்டு தோன்றிய காவியலை பற்றி குறித்து செய்யலாம். அதெல்லாம் இப்போ 2015 பரவாயில்ல. சங்கமரிய காலம் சங்கமரிய காலத்தில் இருந்த நூல்களை பொருள் அடிப்படையில் வகைப்படுத்துக. தமிழ் வரலாற்று சங்கமரிய காலத்து இரண்ட காலம் என கொள்வது பொருத்தமே ஆராய்கிறது செய்யலாம். தமிழ் வரலாற்று காரைக்கால் அந்த பாருங்க, காரைக்கால் அம்மையார் பெரும் முக்கியத்துவம் இல்லை, யாராவது ஒருத்தரை பற்றி கேட்கலாம், ஒரு இலக்கியத்தை பற்றி கேட்கலாம். அதே போல் பாருங்கள் 2022 வந்திருக்கு. சங்ககால இலக்கிய போக்கிலிருந்து சங்கமரிய கால இலக்கிய போக்கு மாறுபடும் மாட்டினை விளக்குக. 17 கீழ்கரங்களை வகைப்படுத்தி காட்டுக. சங்கமரிய காலத்தில் இரண்ட காலம் என்பதற்கு காட்டும் காரணம் பாருங்கள், ஏற்கனவே வந்த கேள்வி அப்படியே வந்திருக்கு. அது ஏற்புடையதுன்னா 2022. அடுத்து 23 எப்படி கேட்டிருக்காங்க. காவியம் என்ற இலக்கிய வடிவத்தின் இயல்பினை விளக்குக. சங்கமரிய காலத்தில் இருந்த காவியங்கள் குறித்து கருத்துரைக்குக. அவற்றிலிருந்து சோழர் காலத்தில் இருந்த காவி பாருங்கள் தொடர்பு படுத்திருக்காங்க. கேள்வி பாருங்க மெத்தட் இந்த மாதிரி தான் இன்னொன்று வரப்போகுது உங்களுக்கு. சங்கமரிய காலம் பக்தி இலக்கியத்தின் தோற்றுவாய் அமைந்தவற்றை தெளிவுபடுத்துக. பக்தி இலக்கிய வரலாற்று ஆண்டாள் தான் ஆண்டாளின் பங்களிப்பினை விவருக. ஏன் 2026 வர வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஒரு வருஷம் விட்டு ஒரு திரும்ப கேட்கலாம், அது பிரச்சனை இல்லை. பல்லவர் காலத்தில் அரசர் புகழ் பாடுவதற்காக எழுந்த இலக்கியங்கள் பற்றி கருத்துரைக்க 24. சரியா? 25 வரல சங்கமரிய காலம். சரியா? பாருங்க, இப்போ நான் படித்த பல்லவர் காலத்தில் பாருங்க, நம்ம படித்த விஷயங்கள் ஏதாவது வந்து பாருங்க. பல்லவர் காலத்தில் எழுந்த பக்தி இலக்கியம் பொது பண்புகளை செயல்மா செயலாத நான் படித்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கேள்விக்கு பொது பண்புகளை செய்யலாம் சார். பல்லவர் கால பக்தி இலக்கிய மரபு புதிய இலக்கிய வடிவத்துக்கு வழி சமைத்த பற்றி தெளிவுறுத்துக. சரி, இது அடுத்த காலத்தோடு தொடர்புபடுத்தி எழுதணும். அக்காலத்தில் எழுந்த பக்திசார இலக்கியங்கள் பற்றி விவரிக்க, அது நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். அதை கொஞ்சம் பக்திசார இலக்கியம் பார்த்துக்கணும், சிட்டி இலக்கியம் அதில் வரும். அடுத்து பல்லவர் கால பக்தி இலக்கிய பல்லவர் காலம் பக்தி இலக்கிய காலம் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் இதெல்லாம் ஈஸி பிள்ளைகள், அழகாக எழுதலாம். அக்காலத்தில் பக்தி அனுபூதி புலவதற்கு சங்ககால அகத்தினை மேற்பட்ட பற்றி விளக்குக. அப்போ அதை என்னது நான் சொன்னேன் உங்களுக்கு, அது மானிட காதல், இது தெய்வீக காதல். பக்தி இலக்கிய வளர்ச்சியில் ஆண்டாள் திரும்ப 2017 கொண்டு வந்திருக்காங்க. சரியில்ல, விளங்குதா? அப்போ அது அந்த மாதிரி அதில் காரைக்கால் அம்மையார் அந்த மாதிரி. அப்போ பக்தி இயக்கத்தை பொதுமக்களின் மத்தியில் கொண்டு செல்வதற்கு நாயன்மார்கள் ஆழ்வாருங்கிறங்க. எப்படி ஒரு விஷயம் இதில் பார்த்தோமா இல்லையா? நாயன்மார்கள் என்னென்ன செஞ்சாங்க, கலைக்குள்ளே கொண்டு வந்தாங்க. நம்ம பார்த்த ஒரு பாயிண்ட்ஸ் அது. பல்லவர் காலத்தில் இருந்த சமயஞ்சார இலக்கியங்கள் குறித்து கருத்துரைக்கு. அப்போ சமயம் சாரா இலக்கியத்தை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி படிச்சுக்கொள்ளுங்க. பிள்ளைத்தமிழ் பிரமதத்தின் அடிப்படைகள் அக்கால பக்தி இலக்கியங்கள் காணப்படும் இலக்கு அந்த பிள்ளைத்தமிழ் தனியாக கேட்டிருக்காங்க. 22 என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். பல்லவர் காலத்தில் பக்தி இலக்கியங்கள் பொது பண்புகளை எடுத்துரைക്കുക. பெரியாள் பெரியாளின் இலக்கிய பண்புகளை இருந்தால் பெரியாள் வந்திருக்காரு. பல்லவர் கால இலக்கியங்களும் கைக்கிளை மரபு பயன்பட்டு எனக்கு கைக்கிளை எப்படி இருந்துச்சுன்னா ஆண்டாளை வச்சு எழுதலாம். அடுத்து சோழர் காலம் படித்தோம். சரியா? சோழர் காலத்தை பற்றி பாருங்கள் எப்படி கேட்குறாங்க. தமிழ் இலக்கிய வரலாற்றில் சோழ பெருமர் காலம் காவிய காலம் என்று கருத்து எழுதல் மேலே எழுதலாதா? அப்போ நான் படித்ததை வச்சு பேசுங்க எழுதலாம். பரணி இலக்கியத்தின் அமைப்பினை விளக்கி சோழ பெருமன்னர் காலத்தில் அப்பிரபந்தம் பெற்ற வளர்ச்சியினை தெளிவுபடுத்துக. எழுதல் மேலே எழுதலாம். இப்போ படித்ததை பற்றி எழுதலாம். கம்பனையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. கம்பனையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். கம்பன் கவியர் 16ஆம் ஆண்டு கேட்டிருக்கு. அதுக்கு பிறகு கேட்டிருக்க மாட்டாங்க பெரும்பாலும். கம்பனையும் பார்த்துக்கொள்ளுங்க. சோழ பெருமன்னர் காலத்திலிருந்து சிற்றிலக்கியின் முக்கிய பண்புகளை எடுத்துக்காட்டுக. உலா பிரபந்தின் அமைப்பினையும் சோழ பெருமன்னர் காலத்தில் இருந்த வளர்ச்சி விளக்க. செயங்கொண்டாரின் கவியாற்றல். செயங்கொண்டார் என்ன எழுதினாரு? கலிங்கத்து பரணி. அதான் கேட்டிருக்காங்க, அதை வச்சு எழுதலாம். இவரை புகழ் தானே பார்த்தோம். சோழர் காலத்தில் இருந்த இலக்கியங்களை வகைப்படுத்துக. தமிழ் இலக்கிய வரலாற்று சோழர் காலம் காப்பிய காலம் சிறப்பிக்கப்படுவதற்கு ஏதுவாக இந்த இலக்கியங்கள் பற்றி கருத்துரை கொள்ளுங்க. உலா பிரபந்தத்தின் அமைப்பினையும் சோழ பெருமன்னர் காலத்தில் இருந்து பெற்ற வளர்ச்சியையும் தெளிவுபடுத்துக.
அடுத்து 2024 சோழர் காலத்தில் இருந்த சிற்றிலக்கியங்கள் பற்றி கருத்துரைக்கு அவற்றிலிருந்து விஜயநாயக்கர் கால இலக்கிய சிற்றிகள் பொருளால் விற்பனர்கள் இரட்டை புலவரின் இலக்கிய பருவங்களை கருத்துரைக்கு. இது சோழர் காலத்தில் வந்தது. சரியா? அடுத்து சோழர் காலம் தொடர்பாக பாருங்க. அல்ல அவ்வளோதான். சரியா? விஜயநகரம் பார்க்கல, விளங்குதா? அப்போ இதிலிருந்து நம்ம ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது பிள்ளைகள் முதல்ல நீங்கள் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு கேட்டால் பட்டியல் படுத்த தெரிஞ்சிருக்கணும். இலக்கியத்தை பட்டியல் படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு காலத்தையும் நல்லா பாடமாக்கி வச்சுக்கணும். இலக்கியங்களோட வகைப்பாடுகள் பிரித்து பிரித்து பாடமாக்கி வச்சுக்கணும். அடுத்து உங்களுக்கு என்ன தெரியணும்? ஒவ்வொரு இலக்கியத்தையும் பற்றி தேடிக்கொள்ளுங்க. சரியா? குறைஞ்சது ஒரு பக்கம் எழுதுறதுக்கு சரி நல்லா தேடிக்கொள்ளுங்க ஒவ்வொரு இலக்கியத்தையும் பற்றி. அடுத்து இலக்கியவாதிகள் அங்கே இப்போ சாயங்கொண்டார், ஆண்டாள் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி அருணகிரிநாதர் கேட்கப்பட்டிருக்கு, கம்பன் கேட்கப்பட்டிருக்கு. சரியா? அந்த மாதிரி முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட காலத்தில் கோலோச்சி, அப்போ நாயன்மார்களை கொஞ்சம் படிங்க, திருஞான சம்பந்தர் படிங்க, சுந்தரமூர்த்தியை படிங்க. சரியா? அப்போ அந்த மாதிரி இலக்கிய கர்த்தாக்களையும் தெரிஞ்சிருக்கணும், இலக்கியங்களையும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஒவ்வொரு குறிப்பிட்ட இலக்கியத்துக்குரிய காலத்துக்குரிய இலக்கிய பண்புகள், அகமா புறமா இருக்குதானே, அந்த இலக்கிய பண்புகள் பொத்தமுதுவாக இருக்கக்கூடிய இலக்கிய பண்புகள். அடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கும் அடுத்த காலத்துக்கும் இடையிலான தொடர்பு, ஒரு காலத்தின் இலக்கியத்தின் தொடர்ச்சி தான் அடுத்த காலங்கிற அந்த இயல்பு தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்படி நம்ம நல்லா வகுத்து படித்தா எந்த கேள்வி கேட்டாலும் என்ன செய்யலாம்? விடை அளிக்கலாம். ஏழுமா ஏழாதா விடை அளிக்க இந்த மாதிரி நம்ம நல்லா ஆழமாக படித்தா. இப்போ இலக்கிய வரலாறுங்கிறது ஆழமாக படிக்க வேண்டிய விஷயமா இல்லையா? ஆழமாக படிக்க வேண்டிய விஷயம். இன்னொன்று பாஸ் பேப்பரில் உள்ள திரும்பியும் வருது பிள்ளைகள். பாருங்க, நம்ம சங்ககால இலக்கிய பண்புகள் பட்டியல் படுத்துக்கிட்டு திரும்ப திரும்ப வந்துச்சா இல்லையா? வரும். அதனால் நீங்கள் பாஸ் பேப்பரில் உள்ள கேள்விகளும் பார்த்துட்டு போங்க, விடை குறிப்பு அதையும் பார்த்துட்டு போங்க. சரி? அதனால் அவ்வளோ சுமையாக இருக்காது பிள்ளைகள். பயமுறுத்த நினைக்காங்க என்கிட்ட, இதில் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதனால் என்ன செஞ்சுட்டா, இப்போ இதில் ஒரு கேள்வி எப்படியாவது செஞ்சுட்டு 8வது கேள்விக்கு தவற அளவுக்கு நம்ம 8வது கேள்வி ரெடி ஆகிக்கணும். இது மற்ற 8வது கேள்வி கொஞ்சம் சிக்கலாகிட்டா உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக. அப்போ இதில் 2 கேள்வி செய்கிறதுக்கும் தயாராகிக்கணும். அப்போ இலக்கிய வரலாறு நல்லா படிங்க, இலக்கணத்தையும் நல்லா படிங்க. அப்போ பொதுவாக பார்த்தா எல்லாத்தையும் நல்லா படிங்க இருக்கிற காலப்பகுதியில். நல்லா டைம் ஒதுக்கி இப்போ ஓரளவு நம்ம ஒரு பருமட்டாக உங்களுக்கு சிலபஸும் எப்படி படிக்கணுங்கிற ஒரு ஐடியாவும் வந்துருச்சு. இப்போ இனிஷியல் என்ன செய்யணும் கேட்டால், எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி ஃபைனல் எக்ஸாம் செய்ய போகிறோம், காலம் இருக்குது, பிரச்சனை இல்லை. டைம் டேபிள் போட்டு வேஸ்ட் பண்ணாமல் டைமை முழுமையாக என்னது படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். சரியா? ஓகே பிள்ளை. அந்த அடிப்படையில் நம்ம நினைக்கிறேன் நிறைவு கட்டத்தை எட்டி இருக்கோம். அப்போ ஃபைனல் செமினார் முடியுது, ஆனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளாஸ் போட்டு மிகுதி பகுதிகளை நான் முடிச்சு தருவேன். அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மற்றபடி நீங்கள் படிச்சுக்கொண்டே இருங்க. மற்ற பாடங்களும் சரி இதுவும் சரி நான் இடையில நான் உங்களுக்கு அறிவிப்பேன். எல்லாத்துக்கும் பொதுவாக இணையக்கூடிய வகையில் ஒரு டைம் ஒன்று போட்டு நம்ம செய்வோம். சரி, ஓகே பிள்ளைகள். அப்போ இவ்வளோ நேரம் நம்ம படித்தோம், நான் கடைசி கட்டத்தை இணைஞ்சிருக்கோம். அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரயோசனம் கிடைச்சிருக்குங்கிற நம்பிக்கையோடு நம்ம என்ன செய்யணும்ட்டா விடைபெறுவோம். இப்போ இன்றைக்கி ஃபேவல், ஏன்னா இடையில எக்ஸ்ட்ரா கிளாஸ் தான் ஃபேவல் இருந்தாலும் நம்ம உத்தியோகபூர்வமாக இன்றைக்கி நம்ம இது பண்ணுறோம். சரியா? அதுக்கு பிறகு நம்ம இடையில வந்து போகணும். சரியா? ஓகே. அப்போ பிரயோசனமாக இருந்துச்சு 2 நாள் அல்லது ஒட்டுமொத்த நாளும் இப்போ நம்ம இணைஞ்ச எத்தனை நாள் நம்ம செமினார் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? பார்ட் 2. ஆம் சார். ஆ ஓகே. அப்போ அந்த அடிப்படையில் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். எனவே உங்களோட கருத்துக்களை நீங்கள் குரூப்புக்குள்ளே போடலாம், அல்லது யாராவது ஒரு ஆள் கருத்துக்கள் சொல்கிறீங்களா? கடைசி நாள் இன்றைக்கி ஏதாவது கருத்துக்கள் சொல்லான்னு சொல்லுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் எதுவும் சொல்கிறதா இருந்தால் சொல்லி முடிக்கலாம். நம்ம அடுத்த நாள் சந்திப்போம். இன்னொரு நாள் நம்ம போட்டு இது பண்ணிக்குவோம். ஓகே 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 பிள்ளைகள், டைமும் ஆயிடுச்சு. ஓகே, பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்த இன்னொரு நாள் இருக்குது, அந்த டைமில் நம்ம பேசிக்கொள்வோம். ஒரு கமெண்ட்ஸ் அந்த ஜென்ரல் குரூப்பில் போட்டு விடுங்க. அப்போ நம்ம சந்திப்போம். சரியா பிள்ளைகள்? நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you, sir. ஓகே ஓகே Thank you, sir. ஓகே.